வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala. கலக்கநாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ டு RRR. சார், இந்தியா அடுத்து விளையாட போகுது செமிஃபைனல் 2. ஆனா யார் கூட விளையாட போகுது அப்படிங்கிறது இப்போ டிசைட் ஆயிருச்சு. இந்த செமிஃபைனல் 1 முடிவில் இட்ஸ் கோயிங் டு பி நியூசிலாந்து என்ட்ரிங் இன்டு தி ஃபைனல்ஸ். சார், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? செமிஃபைனல்ஸ்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா இல்லை நாங்கள் வந்து அந்த சோக்கர் ஸ்டைலாக தூக்கிட்டோம். நாங்கள் போனாட்டி கூட ஃபைனல்ஸ் வந்தோம் பார்த்தீங்கல்ல. இல்லையே, இது ஃபைனல்ஸ் இல்லை, செமிஃபைனல்ஸ் நாங்கள் ஒன்று பார்க்கணும். அந்த மாதிரி ஃபைனல்ஸ் ஷேம் லெவல் ஆகிப்போச்சு. நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, இப்படி ஒன் சைடா இந்த டீமோட செமிஃபைனல்ஸ் வந்தது சவுத் ஆப்பிரிக்கான்ற மாதிரி அவங்க ஆடினதுக்கு காரணம் தே குட் ஹவ் மேட் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். என்னன்னா, சாட்னருக்கும் மார்க்ராமுக்கும் பக்கத்தனத்துல ஒரு பெரிய போட்டி. அதாவது யார் பெரிய மக்கு, இதுல யார் பெரிய மக்கோ அவன் ஜெயிச்சா. பெரிய மக்கு யாரும் அவங்க தோத்துட்டாங்க. சின்ன மக்கு கம்மியா மக்குத்தனம் பண்ணவங்க ஜெயிச்சிட்டாங்க. எப்படின்னு சொல்றேன். சாட்னர் ஃபர்ஸ்ட் வந்து மூளையோட என்ன பண்றாங்க, போலிங் எடுத்துக்கிறாங்க. போலிங் தே சூஸ் டு போல். அதுல மெக்கான் ஷீனோ ஸ்பின்னர், அவரை பவர் பிளேல எடுத்தாங்க. அவர் ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறார். அவரை கட் பண்ணிட்டு அப்புறம் நீஷம் நாசம் அவங்க கொண்டு வந்து அதாவது கையில இல்லவே இல்லை அவங்களுக்கு மேட்ச். கேப்டன்சி வந்து ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. ஜிம்மி மோசம். சோ கையிலே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா. ஓவர் வாஷ் அவுட். அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொடுத்து அவன் 168 நீங்க ஃபைட் பண்ணுங்க. ஆனா அவர்ல மார்க் அதே மாதிரி நாங்க ஃபைட் பண்ணுவோம். நீங்க மெக்கான்சி விஷயத்துல நீங்க ஏதோ ஒரு சின்ன தம்பு விட்டீங்க. 3 ஓவர் நீங்க கொடுக்கல. நாங்க எங்க ஸ்பின்னரை சீன்லயே எடுத்து வர மாட்டோம். நாங்க கஷ்டப்பட்டது பூரா ஸ்பின்னர் தான். சாண்டருக்கு மில்லர் இவரு சச்சின் ரவீந்திராக்கு டர்னுக்கு ஆடி தப்பா தூக்கி அடிச்சு அவுட்டு. அபிஷேக் சர்மா எப்படி அவுட் ஆவாரோ அதே டைப்ல டீகாக் அக்ராஸ் ஆடி அவுட்டு மிடான்ல. அதெல்லாம் ரைட்டு. நீங்க 3 ஓவர் தானே கொடுக்கல. மார்க்கர் வந்து நானும் மகாராஜாவும் 8 ஓவர் இருக்கு. ஆனா நாங்க அதை போடவே மாட்டோம். நாங்க எப்படி போடுவோம், ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து தேங்காய் உடைய சொல்லுவோம். 6 ஓவர் நீங்க என்ன 6 ஒரே பால்ல 8 கூட வச்சுங்க, நீங்க ஜெயிச்சுங்க அப்படின்ட்டு. சாட்டன் ஆரம்பத்துல நான் மக்குன்றார். இல்ல உன்னோட நான் பெரிய மக்குன்னு மார்க்கிறேன், நான் மக்குறான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி மேட்சை கையில கொண்டு கொடுத்தார். சாதாரணமா மார்க்கிறான் ஆஃப் ஸ்பின்னோ இல்ல ஒரு மகாராஜா வந்து இந்த மாதிரி ரன் போயிருக்காரு. இந்த 84 வராது 6 ஓவர்ல சத்தியமா. ஏன்னா அவங்க வந்து ரைட் ஹேண்டட் கில்கிரிஸ்ட் 2 பேர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. எப்படி போட்டாலும் ஃபாஸ்ட் போலிங். இவங்க விடாம குட் லெங்க். அதுல இங்கடிக்கும் நல்ல ஃபார்ம் போயிடுச்சு இந்த அச்ச அடியில. கபடாலாம் சுத்தம் கம்ப்ளீட்டா எல்லாம் அடகு வச்சுட்டு மூலைய காரப்புரி பாதியில போட்டு தேங்காய் உடச்சு சரியான வேண்டுதல் போலி. சார், நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கரெக்டா நட்சல்ல சொன்னீங்க சார். சூப்பர்பா இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது கரெக்டா ரீச் ஆயிருக்கும். இந்த ஸ்பின்னை வந்து ஏன்பா இவங்க 6 ஓவர் கொண்டு வரல. அந்த முதல் 6 ஓவர் அடிச்சதுலேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. 7வது ஓவர்ல நீங்க மகாராஜாவை கொண்டு வரும்போது, மகாராஜா இல்ல அந்த மைசூர் மகாராஜாவே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி மேட்ச் வந்து அங்க போயிடுச்சு சார். கரெக்டா சொன்னீங்க சார். நீ யோசிச்சு பாருங்க. 6 ஓவர்ல 84 அடிக்கிறவங்களால அடுத்த ஓவர் 7 ரன் தான் அடிக்க முடியுது. அப்ப அதுலயே தெரியணும் அவங்க ஸ்லோ போலிங் ஏதாவது கான்பிடென்ட்டும் தெரியுது. திருப்பி சொல்றேன். ஃபாஸ்ட் போலிங் இப்படின்னா 6 பிரஷ் பண்ணிட்டு பேடை பிரஷ் பண்ணிட்டு போனா லெக் போய் 4 ரன். இப்படி அப்பர் கட் அடிச்சா 6. மினிமம் எஃபர்ட்ல மேக்ஸிமம் ரன்ஸ் வரும். அந்த பிச்சர்ஸ் அப்சல்யூட்லி ஆஃப் நோ யூஸ் டு போலர்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்பின்னு கொண்டு வந்தாதான் பாஸ் பண்ணும்போது மைண்ட்ல ஒரு 5 ஆப்ஷன் ஓடும். இறங்கி சுத்திடலாமா, ஃபுல் டாஸா கனெக்ட் பண்ணலாமா, பேடில் ஸ்கூப் போலாமா, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாமா, தள்ளிட்டு சிங்கிள் ஓடும். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. எனக்கு ஒரே ஆப்ஷன் ஓடி போட்டா அடிக்க போறேன், அக்ராஸ் அடிப்பேன், இப்படி அடிப்பேன். என்ன இருக்கு சேலஞ்சே இல்லையே. இட்ஸ் நாட் அ பிட்ச் தட் இஸ் ஹெல்பிங் சீம் போலிங். அப்போ கொஞ்சம் சென்ஸ் வேணா ஸ்பின் பார்க்கிறோம் நல்லா போடுவார். அவரு எங்க அபிஷேக் சர்மாவுக்கு வந்து அவருக்கு வர தெரியல, அவளுக்கு இவங்களுக்கு போட தெரியல, அவருக்கு வர போலிங் வர தெரியல. அவனுக்கு என்ன அப்சேஷன் தெரியல. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நான் மட்டும் தான் நாங்கள் ஆஃப் ஸ்பின் போடுவோம். ரைட் ஹேண்டர்ஸ் நாங்கள் போட மாட்டோம். ரைட் ஹேண்டர்ஸுக்கு ஆஃப் ஸ்பின் போட்டு போய் மேக்ஸ்வெல் போடுவாரு, கிளென் பிலிப்ஸ் போடுவார். அப்புறம் விக்கெட் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, டேர்ன் ஆகாம போய் பவுலிங் போகும், வெளியில போகும். அதனால தான் அந்த மிஸ்டேக் பண்ணாங்க சார். இப்போ இவங்க சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிடி தான் வந்து இந்த சீசன்லயே வந்து அவங்களுக்கு சூப்பரா போட்ட டோர்னமெண்ட் மிக பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். யான்சன் கூட நல்லாவே தான் போட்டிருந்தார் இந்த டோர்னமெண்ட்ல. பட் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால இன்னைக்கு இந்த பிட்ச்ல ஏன் வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியல, கம்ப்ளீட்லி ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கான காரணம் என்ன சார்?
சீம்க்கு ஹெல்ப், சீமிங் அண்ட் பவுன்ஸ் ஸ்விங்குக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா bowlers will be right on top. வெறும் பிச்சு ஃபிளாட்டா இருக்கு, ஒரு அசிஸ்டன்ஸும் இல்லைன்றுச்சு. நீங்க இப்ப அவங்களோட ஃபாஸ்ட் bowlers என்ன மேட் என்ட்ரி ஓகே, அது என்ன நேஷம்லாம் போட்டு என்ன கொதறிட்டாங்க போட்டு. ஸோ ஒன்னு யார்கர் லெங்க். அந்த யார்கர் லெங்க் நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, அதை டிக் பண்ணி அடிச்சு சிங்கிள்ஸ் தான் வருது, சிக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அக்கரவாசம் சுத்துவாங்க. சரியா வரல, அந்த அக்கரவாசா சுத்துற சமயத்துக்கு நீங்க யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு தட் சேம் லெங்க். லோ ஃபுல் டாஸ், யார்கர், ஆர் ஈவன் an over pitch delivery, the ball traveling more in the air and then pitching on the ground very close to the batter, but not good length. Good length தாண்டி அப்படி போட்டாதான் எஃபர்ட் எடுக்கிறதுல தப்பு பண்ணுவாங்க பேட்டர்ஸ். நீங்க அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த், குட் லெங்த், பவுன்சர், இதுதான் பண்ணிட்டாங்க. ரபடாக்கு இந்த ரொம்ப பிடிக்கும், பிச்சில் பாலை பவுன்ஸ் பண்ணி போல உள்ளுக்குள்ளே தண்ணி வரதான் பாக்குறாரு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து புதுசா கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு இன்சார்ஜ், எல்லாத்துலயும் நான் தண்ணி வர வரேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு மூளையே கிடையாது, நான் பார்த்துருக்கேன் போலிங். அப்புறம் அதுல ஒரே இன்கிரீடி தான் பிரெயினியா போடுறது. இந்த 2 பேர் சாட்டி அவருக்கும் சரியா வரல போலிங். இன்னைக்கும் பியூட்டிஃபுல்லா சில ஸ்லோ ரன்ஸ் நான் சொல்ற மாதிரி க்ளோசர் டு த பேட்டர் போட்டாரு. நீங்க பால க்ளோசர் டு த பேட்டர் பிச் பண்ணா மட்டுமே மேசக்கர்ல இருந்து தப்பிக்கலாம். நீங்க குட் லைன் ஷார்ட் ஆஃப் லைன் போட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த 2 பேர் அடிச்ச மாதிரி தான் அடிப்பாங்க. அதனாலதான் நம்மளதுல கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த போலிங் கூட நம்மளதுல ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதால தகால்னு வந்துருவாங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ். The problem with South Africa is they have just an average spinner. அதுல பெஸ்ட் ஸ்பின்னரே மகாராஜா நீங்க பாத்தீங்க ஸ்டாண்டர்டு மார்க்கிறாங்க, அவருக்கு செகண்ட் டிவிஷன்ல போடுற ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்களுக்கு ஸ்பின்னு பெருசா கிடையாது. பட் அதுல போய் நீங்க ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு மேட்சை கன்சிட் பண்ணிட்டு போயிடலாம், வாக் ஓவர் ஃபிளைஓவரே கொடுத்துட்டு போயிடலாம். சார் இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த டிராப்டு கேட்சஸும் நிறைய இருந்துச்சு சார். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குவிண்டன் டீகாக் வந்துட்டு ஒரு கேட்ச் வந்துட்டு உன் பக்கத்துல தான் வருது, எனக்கு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் வரேன் இரு அங்கேயே, நீ ஏன்டா பிடிக்கிற, நான் பிடிக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர் இங்க இருந்து ஓடி ஹொசூர் ஏர்போர்ட் கிட்ட போய் பிடிக்கிறாரு சார். அவர் அந்த கேட்சை பிடிக்காம டிராப் பண்ணிட்டார். அந்த சைடுமே வந்துட்டு சச்சின் ரவீந்திரா விட்ட ஒரு கேட்சா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம கிளென் பிலிப்ஸ் ஓடி வந்து ஒரு கேட்ச் அவர் விட்டாரு. ஸோ இந்த டிராப் கேட்சஸ் எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி கிளவ் போட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய கிளவ் இருக்கு, ஸோ பால் வந்து கையில தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால பிட்வீன் த கீப்பர் அண்ட் ஒரு ஃபீல்டர் வரும்போது கீப்பர் கிட்ட விட்டுறணும்னு, அது ரைட்டு. அதுக்குன்னு பெவிலியன் கிட்ட ஒரு கேட்ச் வந்துட்டு லான் கிட்டன்னா அதுக்கு போய் கீப்பர் ஓடக்கூடாது, நான் போய் பிடிக்காதுன்ட்டு, அது பைரியாதான் அவர் பண்ணார். அவர் ஆக்சுவலா நல்லா பிடிப்பார் கேட்சஸ், பட் இந்த கேட்ச் அவர் டூ மச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அது வேஸ்ட், அது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விட்டது சச்சின் ரவீந்திரா, ஷார்ட் ஸ்கொயர் லெக் அம்பையர் பக்கத்து விட்டார்ல, அதுக்கு டைவ் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு சொன்னாங்க இப்ப டைவ் அடிக்கணும்னு? காலை நீட்டி சாதாரணமா பிடிக்க வேண்டிய கேட்சுக்கு விழுற சமயத்துல அந்த பால் கைக்கு வரத்துக்கும் இவர் விழத்துக்கும் கேட்டாரு, எதுக்கு விழுந்தாருன்னு ஆண்டவன் தான் வச்சோம். விழ வேண்டிய அவசியமே கிடையாது. போட்டோக்கு ஏதாவது போஸ்ட் பண்ணுறது, போட்டோல நல்லா ஓடணும், சரி கேட்சுக்கு எதுக்கு நல்லா ஓடணும், அவர் போய் விழுந்தார். அந்த விழுற சமயத்துல கையில பட்டு ஒரு சாதா கேட்ச். ஹி இஸ் ஆல்சோ குட் ஃபீல்டர். பட் இங்க யாரெல்லாம் இந்த T20 ப்ராபப்ளி அது டென்ஷனா என்னன்னு தெரியல, அதனால அவர் அந்த கேட்சை விட்டார். அவர் டைவ் அடிக்க கூடாது, டைவ் அடிக்க கூடாத கேட்சுக்கு டைவ் அடிச்சா அப்படி விட்டார் அந்த கேட்ச். அவர் 1. நம்பர் 2, இவரு கிளென் பிலிப்ஸ் விட்டார் பார்த்தீங்களா அந்த கேட்ச். கிளென் பிலிப்ஸ் விட்ட கேட்ச் கையை இப்படி நான் சொல்ல தெரியுமா, கேட்ச் வரும்போது கையோட ரிஸ்டோட மூவ்மெண்ட் இப்படி பிச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன்ல ஜாக்க, அதை பண்ணாரு. கையில வச்சு இப்படின்னாரு, அவருக்கு புஷ்டம் பாருன்ற மாதிரி பண்ணார். அவர் சாதாரணமா கையை வச்சிருந்தா கரெக்டா வந்து லேண்ட் ஆகி அவர் பிடிச்சிருப்பா. பிஸ்தா போயிட்டு அன்பிலீவபிள் கேட்சஸ் பிடிக்கிறவர் ஈஸி கேட்ச விடுறாரு, ஏன்னா கையில மூவ்மெண்ட் இருந்தது. இவரு அந்த டேரில் மிச்சலுடைய கேட்ச் அவங்களுக்கு பேட் லக். ஆக்சுவலா அது ஒரு கேட்ச் மாதிரி தெரியல எனக்கு, ஏன்னா அது கிராஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. இவங்க சொல்றாங்க ஃபிங்கர்ஸ் அண்டர் பால், சரி, பட் அந்த ஃபிங்கர் கேப்ல புல்லு மேல வருது, அப்ப புல்லுல போடுவதில்ல ஃபர்ஸ்ட், பால் புல்லுல போடுறது எனக்கு தெரியுது. ஸோ அந்த பேட் லக்னு எனக்கு தோணுச்சு. அங்க டாரில் மிச்சல் என்ன பண்ணார்னா கஷ்டமான கேட்ச் தான், ஏன்னா ஃப்ரண்ட்ல டைவ் அடிக்கணும். பட் ஃப்ரண்ட்ல டைவ் அடிக்கும் போது இப்படி எல்போ மடங்கி இருந்தது, அந்த கேட்சுக்கு டைவ் அடிக்கிருச்சு. அவர் ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ரிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கும் அந்த பால், கம்ப்ளீட்டாவே கீழே போயிருக்கும் பால் கீழே. பட் அவர் கையை மடக்கிறதுனால கரெக்டா ஃபிங்கர் சைடில் தான் இருந்தது, ஃபிங்கர் ரீச்சில் தான் இருந்தது. கையை ஃபுல்லா நீட்டி இருந்தாருன்னா அந்த கேட்சை கன்வின்சிங்கா பிடிச்சிருக்கலாம். ஐ ஹாவ் மை டவுட்ஸ் ஓவர் தட் கேட்ச், அது கேட்ச் மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்த கேட்சஸ்ல பண்ண கூஃப் அப்லாம், இதெல்லாம் தான்.
சார் இப்ப இந்த மிச்சல் இவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணதெல்லாம் தாண்டியுமே கூட ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து வர முடிஞ்சது எங்க அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு இன்னைக்கு 2 பேர் அடிச்ச பேட்டிங் சார். ஒன்னு பிரெவிஸ், அது வந்து இன்னைக்கு பார்க்கும்போது எப்பா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா என்ன எதுவா இருந்தா என்ன, பிரெவிஸ் ஃபார்ம்ல இருக்கான் அது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அது ஒரு பக்கம். இன்னொன்னு மார்க்கோ யான்சன்ஸ். மார்க்கோ யான்சனுடைய அந்த அடியுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டுவர்ட்ஸ் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இவங்களோட பேட்டிங் ஹவு இட் கிளிக்ட் ஃபார் தெம். மெயின்லி பிரெவிஸ் பத்தி சொல்லுங்க சார். பிரெவிஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஐ திங்க் இந்த வேர்ல்ட்லயே வித் ஆம் வர பால், லெஃப்ட் ஆர்ம் குவிக்கா வர பால ரூம் கிரியேட் பண்ணிட்டு அவ்வளோ ஃபிளாஷ்ல ரூம் கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஷார்ட் பால் ஆக்கிட்டு அடிக்கிற ஒரு ஸ்பீடு வேர்ல்ட்லயே நம்பர் 1 அவர் தான் பண்ணி. அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் அடிக்க முடியாது. சூப்பர் டூப்பர் அசெட், டவுட்டே கிடையாது. வந்து ஒரு மாதிரி லேசியா ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு ஒரு அவுட் ஆனார். ஃபர்ஸ்ட் கல்பிரிட் அவரு. அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்கோர் வரும். அவர் வந்து ஐ வில் ஹிட் எவ்ரி பால் ஃபார் 6 ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாஸ். அது வந்து சிஎஸ்கேக்கு வந்து டைமண்ட், இது கோல்டு இல்லை, டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரெவிஸ் இருக்கார். பிரெவிஸ் பிரில்லியன்ட் ஃபீல்டர், எல்லாமே டாப். அவர் அந்த லேசியா அந்த ஷாட் ஆடலன்னா கவர்ஸ்ல போய் சும்மா ஸ்பூன் பண்ணி விட்டார். இல்லைன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அவர் ஒன்னு ஸ்டாப்ஸ் லவ்லி ஆனார். மில்லர் ஒரு பெரிய கல்பிரிட். ஃபர்ஸ்ட் கல்பிரிட் நம்ம டிகாக் பாலோட பவுன்ஸ் கேஜ் பண்ணாம அபிஷேக் சர்மா ஷாட் அக்ரா சாடி மிடால் அவுட். மில்லர் என்ன பண்ணாரு, பால் டேர்ன் ஆகுது, லெஃப்ட் ஆஃப் டேர்ன் ஆகுது, இந்த மிடான் பக்கம் போன ஷாட்டுக்கு. பட் அந்த பால் வித்தியாம வந்துச்சு ஆர்மர். அதுல தான் ஒரு லாங் ஆஃப் அந்த கேட்ச் போச்சு. ஓகே, ஸோ அவர் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கல்பிரிட்ஸ். அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் செஞ்சுரி அடிக்கிற கெப்பாசிட்டி 2 பேரும் ராங்கா சூஸ் பண்ணாங்க ஸ்லோகார்க்கு. அது அவங்க சைடுடைய பேட்டிங் வீக்னஸ். மார்க்கோ யான்சனுக்கு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் ஓடி போட்டீங்கன்னா 170 நீங்க ஸ்பீடு போட்டா கூட அதே ஸ்பீடு திருப்பி வச்சிருவாரு. ஏன்னா அவருடைய பேக் ஸ்விங்குக்கும் பேக் லிஃப்ட்டுக்கும் அப்படி வரத்துக்கும் அந்த ஹைட்டுக்கு கரெக்டா மிடில் மாட்டுது. யாருக்கு அது நீங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டது, அடிக்க முடியல. உள்ள பவுன்சர் ஸ்ட்ரெயிட்டா பாடி லைன் போடணும் ஃபுல் ஸ்பீட்ல. 2ம் போடாம புட் லைன் போட்டீங்கன்னா பின்னிடுவாரு. நினைச்சா மாதிரிலாம் 6. அவர் இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. அவரும் பிரில்லியன்ட். பட் போலிங்ல ரொம்ப ரொம்ப சுமார். சுத்தமா பிரெயினே யூஸ் பண்ணாம யார்கர்ஸ். இப்போ யார்கர் நான் ட்ரை பண்ணி தப்பா வரலாம். அப்படி வந்ததுன்னா அது லோ ஃபுல் டாஸா போகும், இடுப்பு அளவுல ஃபுல் டாஸா போகும், ஓவர் பிஸ்டா போகும். நீங்க ஷார்ட் பால் குட் லைன் போட்டுனே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல யார்கரே இல்லையான்னு அந்த யார்கரை நீங்க போட்டா மட்டுமே தான் கிளாசிக் விக்கெட்ஸ்ல ரன் கண்டெயின் பண்ணலாம். நீங்க யார்கர் ஒரு 3 போட்டு ரன்னை செக் பண்ணதான் ஐயோ 3 பால் ரன் இல்லாம போயிடுச்சு, எப்படியாவது வச்சு வாங்கிடணும்னு சொல்லிட்டு they'll be waiting for the short of length ball or the good length ball. கரெக்டா நீங்க போறீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ நீங்க போறீங்க. ஷார்ட் ஆஃப் லெங்த் குட் லெங்த் போறீங்க. அது மிடில் போடுறது 6. ஸோ ஆல் தி எஃபர்ட் ஸ்பெண்ட் இன் bowling Yorkers in the 3 balls are wasted because of those 3 bad balls. இதனால தான் சொல்றேன், மேக்ஸிமம் பால் ஸ்லோ ஸ்பீடு கூட வேணும், கிரீஸ்லேயே பிச் பண்ணுங்க. இதை பண்ணா நமக்கு வந்து செம்ம சான்ஸ். நம்ம இங்கிலாண்டோட இதுதான் பண்ணணும். நம்ம ஸ்பின் இங்கிலாந்து வழிவாங்க, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. we have the biggest upper hand என்னன்னா ஸ்பின் அவங்க வழிவாங்க, அவங்களுக்கு பொருள் கிடையாது. நான் பேட்ஸ்டோ ஓப்பனிங் பண்ணி இந்த காலத்துலேயே நான் சொல்றேன், நேரம் லெஃப்ட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அக்கரா கரகம் வருவாங்க. நம்ம இவர் இருக்கார் பாருங்க, ஹாரி ப்ரூக்கு தயவு செய்து ஸ்கொயர் கட்டி யாராவது போடுங்க. பாயிண்ட்ல இதுவரை ஏகப்பட்ட தடவை நான் பார்த்துருக்கேன், ஒரு அவுட் ஆகுது. ஏன்னா ரூம் கிரியேட் பண்ணி அடிக்க போவாரு, நம்மளோட நடக்காது. நீங்க வேணா பாருங்க, ஸ்கொயர் கட்ல எடுப்பாங்க பாருங்க. வருண் சக்கரவர்த்தி ஆடும் போது முதல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து லைட் ஏதோ ப்ராப்ளம், 1 டே ஓட்டல லைட் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அடுத்த வாட்டி அவுட் ஆகும், அதே மாதிரி அவுட் ஆகணும்னா ஜாஸ் கேட்டாரு, இன்னைக்கும் லைட் சரியில்லைன்னு கேட்டாரு. நல்ல வெயில் வச்சிருந்த அப்போ. அதனால அவங்க வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு நைட்டு பூரா யோசிச்சுட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய பிளான் ஏஐ வழியாலாம் போயிட்டு இருப்பாங்க. ஹவு டு கேட்ச் ஆல் திஸ் பால் அப்படின்ட்டு ஃபுல் டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும். அந்த வரும்னாலே அவங்களுக்கு சும்மா சுத்தணும். ஸோ நல்ல டாப்ல இருக்கு, நம்ம செம்ம சான்ஸ் இருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அடல் ரஷீதை எப்படி போகிறாங்கன்றதை எனக்கு பார்க்கணும். அவர் பட் கூகுளி போடுவாரு, பட் அவர் ரைட் ஹேண்டர்ஸ் அடிக்கிறத விட லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அவரை வச்சு வாங்குறது ஈஸியர். டூபே மாதிரி பிளேயரு, இஷாந்த் கிஷன் மாதிரி பிளேயருக்குலாம் அடிக்கிறது ஈஸியர். அதனால அது அது ஒரு பதம் பார்க்கணும். அவர் தான் பெரிய சேலஞ்சா இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, அடல் ரஷீத் தான். சார் இப்போ இந்த வான்கடே ஸ்டேடியம்ல நடக்க போகுது மேட்ச். இதை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹஸ் பிளேட் 1 மேட்ச். இவங்க யுஎஸ்ஏ கூட நடந்த மேட்ச் நினைக்கிறேன், யுஎஸ்ஏ மேட்ச் ஆடினாங்க, இந்தியா ஒன் தட் மேட்ச். பட் இந்த இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடினாங்க சார். நேபாள் மேட்ச்ல வந்து ஒரு 184 அடிச்சு
4 ரன் வித்தியாசத்துல கிட்டத்தட்ட நேபாள் வந்து அடிச்சு முடிச்சிருப்பானுங்க மேட்ச். அந்த அளவுக்கு வந்து அந்த மேட்ச் எப்படியோ ஜெயிச்சாங்க. தென் தே பிளேட் அனதர் மேட்ச் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன். ஆமா, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல 196 சேஸ் பண்ண போய் தே குடன்ட் சேஸ் இட். இங்கிலாந்து வந்துட்டு 166 167 என்னமோ அடிச்சுட்டு ஒரு 30 ரன் வித்தியாசத்தை தோத்து போயிட்டாங்க. ஸோ இந்த வான்கடே பிச் வந்துட்டு வில் ஃபேவர் இந்தியாஸ் கரண்ட் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்கா இல்ல வந்துட்டு இங்கிலாந்து கரண்ட் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வச்சுப்போமே. பட் இருந்தாலும் சொல்றேன், எந்த டீமோட பேட்டிங் ஸ்டைலுக்கு இந்த வான்கடே ஸ்டேடியம் நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நமக்கு வந்து ஸ்பின் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அவங்களுக்கு கிடையாது, இங்கிலாந்து கிடையாது. நம்ம ஸ்பின் ரியலி ஸ்ட்ராங். அதனால நம்ம இப்போ இந்த இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம். நம்ம இந்த டார்கெட் இதுல போனோம்னா ஒரு டேஞ்சர் டார்கெட்ல போகும்போது பிளான் பண்ணணும். ஒரு வாட்டி பண்ணிட்டோம் வெஸ்ட் இண்டீஸோட, நோ டவுட் அபவுட் இட். பட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங்கோட சுப்பீரியர் போலிங் இங்கிலாந்து. அதனால நம்ம அந்த சான்ஸ் எடுக்க முடியாது, டார்கெட் ப்ரெஷர் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டர். என்னன்னா அவங்களுடைய என்னதான் ஸ்பின்னு நமக்கு ஒரு 2 ஓவர் அடில் ரஷீத் நம்ம வந்து கண்டெயின் அவர் பண்ணிட்டா கூட மீதி 2 ஓவர் வந்து வேற யாரையாவது ஒரு சான்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மீதி 2 ஓவர் காம்பன்சேட் படுத்து சொல்றேன், வேற ஏதாவது சான்சஸ் எடுக்கலாம். அந்த சான்சஸ்லாம் செகண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் கஷ்டம். நம்மளே கொஞ்சம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இஸ் சேஃபர் தோட்டது இங்கிலாண்டோட. ஆஸ் ஐ எம் டெல்லிங் யூ, நம்ம ஹடில் ரஷீதை கிளீனா ஆட்டோம்னா போடும். விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அதான் கொஞ்சம் தப்பா ஆடுறதுக்கு அந்த சான்ஸ் இருக்கு எக்ஸ்டெண்ட் மட்டும். ஏன்னா பிச்சருக்கு போய் போக மாட்டோம், லென்த் எக்ஸ்டென்ட் சுத்தம். தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ தட் we need to be careful to அடில் ரஷீத். மற்றபடி அவங்க போலிங் வந்து பயப்படுத்த ஒன்றும் இல்லை சார். அதில் ரஷீத் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப அந்த டீம்லயே வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஓரளவு நல்லா போட்டிருக்கிறது யாருன்னா அந்த டாசன் சார். அவரும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பின் நல்லா போட்டிருக்கிறாரு. அண்ட் ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபியூ மேட்சஸ் ஹி ஹஸ் பவுல்ட் வெல். பட் ஆனா ரொம்ப பெரிய டேஞ்சர்னா நீங்க சொல்ற மாதிரி அதில் ரஷீத் அண்ட் டாசன் சார். டாசன் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நம்மளோட டீம்ல யாருக்காவது டேஞ்சர் இருக்கா? இல்ல இல்ல, டாசன் மாதிரி போலருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் பார்க்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்டர் ஸ்கைல் தான் பார்க்கணும் மேட்ச். ஃபார் ஆல் யூ நோ, அபிஷேக் சர்மா குட் பி த மேன் ஆஃப் த மேட்ச் சொல்ல முடியாது. அதனால எல்லாம் இப்படி மட்டும் நம்ம இந்தியன் பிளேயருக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நீங்க யாரையா ஒருத்தர் ரொம்ப மட்டும் தண்ணியா இருந்தது திடீர்னு ஒரு மேட்ச்ல மொத்த இந்தியாவையும் கொத்துருவாங்க அவங்க. அத்தனை பேரும் நான் அந்நியா நினைச்சோம் அவர் கலப்பாட்டு அப்படின்னு பேர் மாத்தி பேச வச்சிடும். அந்த டைப்ல அபிஷேக் சர்மாட்டு ஒரு டெரிபிக் நாக் டியூ ஒன்று இருக்கு. அது நாளைக்கு யாருக்கான ஒரு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி நம்ம அப்பீட்டா போகணும். பட் நாளைக்கே நியூசிலாந்து வந்தாலும் ரெடி. நாளைக்கு இங்கிலாந்து வந்தாலும் நாங்க ரெடி. நாங்க மெரிப்போம் அப்படின்ட்டு ரெடி ஆகணும். தோக்கிறத பத்திலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அது ஹியூமன் பீயிங்கா பொறுத்துட்டா ஜெயிப்பீங்க தோப்பீங்க தான் ரைட்டு. ஆடிட்டு இருக்கிற கிரிக்கெட் பிரமாதம். இப்ப போன மேட்ச் என்ன பிளானிங் 190 அவ்வளவு ஈஸி கிடையாது. கட்சி ஓவர் வரைக்கும் போச்சு. அது அழகா 30-40 பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து 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 பியூட்டிஃபுல்லா எடுத்துன்னு போகும். ஒருத்தர் நின்டர் கிளீனா நின்டர் சஞ்சு சாம்சன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம சேசிங்கே வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா யாருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளஸ் பாயிண்ட் நாளைக்கு அது வரும் பாரு, கிளிக் ஆகும் பாருங்க. நமக்கு இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸோடைய பிகெஸ்ட் பொட்டன்ஷியல் பிளஸ் பாயிண்ட் நாளைக்கு கிளிக் ஆகும் எனக்கு தோணுது. சார் ஒரு விஷயம் கவனிச்சோம்னா சார், இப்போ இந்த டாப் 4 டீம்ஸ்மே அது வந்து இந்தியா இல்லாம மற்ற 3 டீம்ஸும் நியூசிலாந்து, இங்கிலாந்து அண்ட் இவங்க சவுத் ஆப்பிரிக்கா 3 பேருமே இந்த தடவை ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஆல் தீஸ் டீம்ஸ் ஹேவ் பவுல்ட் வெல் வித் தேர் ஸ்பின் பவுலர்ஸ். யாரெல்லாம் ஸ்பின்னை வச்சு ஒழுங்கா போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தடவை வந்துட்டு இவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு சார். சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்பின்னையே வந்து ஓரளவுக்கு போட்டுருக்காங்க. முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது திஸ் டைம் தே ஆர் பெட்டர். இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் எல்லாரையும் போட வைக்கிறாங்க. டாப் 11ல இருக்கிறவங்க இங்கிலாந்துலாம் பார்த்தோம்னா வந்துட்டு தேர் யூசிங் லியாம் லிவிங்ஸ்டன், தேர் யூசிங் யார் வேணா போடலாம். ரிட்டையர் ஆன அலஸ்டருக்கு கூட ஓரமா கமெண்ட்ரி பேனலுக்கு வந்தாருன்னா அவரையும் நாங்க போட வைப்போம். நாசிர் ஹுசேனை கூட போட வைப்போன்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து போடுறாங்க சார். ஸோ அந்த ஸ்பின்னோட இஃபெக்ட் அப்படின்றது வந்துட்டு வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் ஹூ வில் பி த வின்னர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்னு சொல்லலாமா? ஆமா, கரெக்ட். தேர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபார் இந்தியா. லீடிங் சக்கரவர்த்தி, குல்தீப் ஆட வைக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா குல்தீப் அப்படி எப்படி ஆட வைக்கிறதுன்றது எனக்கு லெவலில் எப்படி கொண்டு வர போறாங்க தெரியாது. குல்தீப்புக்கு அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கு பார்த்து. ஏன்னா 2 பக்கமும் பால் டர்ன் ஆகுது இல்ல. ரேரஸ்ட் ஆஃப் போலர்ஸ் இருக்கிற அந்த ஹோல் எல்லா டீம்ஸ்லையும் நீங்க பாருங்க, ரொம்ப ரேரான ஒரு போலர் குல்தீப். பட் இது எப்படி ஃபிட்டிங் பண்ண போறாங்கன்னு தெரியாது. 3 ஸ்பின்னர் ஆடுறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்து 3 ஸ்பின்னர் ஆடணும். ஸ்பின்னு தான் கஷ்டப்படுவாங்க. நான் ஏன் திருப்பி ஸ்லோவா போடுற ஸ்டஃப்ல ஏன் எல்லாரும் மிஸ்டேக் பண்றாங்கன்னா பொறுமை போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபாஸ்டா கேள்வி கேட்குறீங்க, நான் ஃபாஸ்டா பதில் சொல்றேன். நீங்க வந்து
யூ சி வாஸ்கி, அதாவது இந்த வயசானவங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கண்ணாடி எடுத்துட்டு யூ சீன்னு அப்படியே திருப்பி ஒரு 300 போகலாம். ஏன்னா நமக்கு அந்த பொறுமை கிடையாது. அதனால மெதுவா ஒருத்தன் போட்டான்னா பொறுமையா இருக்காது. பேட்ஸ்மேனுக்கு ஆடுறதுக்கு பேட்டருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் ஸ்லோவர் ஸ்டெப் வந்து குல்தீப் எல்லாம் பெரும் டெஸ்டா இருக்கும் அவங்க பேஷன்ஸுக்கு. அவங்களால கான்பிடன்ட் ஆட முடியாது. அது குல்தீப் ஆடினா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின் டாமினேஷன் அப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வேர் அண்ட் டேர் பிச்சில் இருக்க பால் ஸ்லோவா வர ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன் இந்தியாவுக்கு தான் பெஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால சான்சஸ் ஆஃப் வின்னிங் த கப் வந்து இந்தியாவுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. ஆல்ரைட் சார், சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்தவங்களையுமே கூட இந்த ஸ்பின்னர்ஸுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. டாப் 10ல வந்து இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஒரு T20 வேர்ல்டு கப்லாம் இருந்தது நமக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார் 12 விக்கெட்டு. ரச்சின் ரவீந்திரா அந்த டோர்னமெண்ட்ல 11 விக்கெட்ஸ் சார். ஹவு வைட்டல் ஹி ஹஸ் பீன் அப்படின்றது வந்துட்டு நினைச்சே பார்க்க முடியல. அண்ட் மஹேஷ் தீக்ஷனாலாம் வந்து இந்தியன் பிச்சர்ஸ்ல எதுக்கு உங்களை ஐபிஎல் எடுத்தாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு டைம்க்கு அப்புறம் ஹி லாஸ்ட் ஹிஸ் திங்ஸ். நவ் இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 11 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஆதில் ரஷீத் 11 விக்கெட்ஸ், உஸ்மான் தாரிக் 10 விக்கெட்ஸ், லியாம் டாசன் 10 விக்கெட்ஸ். இது மாதிரி போயிட்டே இருக்குது சார். அந்த குரகேஷ் மோட்டின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் ஒருத்தர் இருந்தார், அவரு 10 விக்கெட்ஸ். ஸோ த ஸ்பின் ஹஸ் டாமினேட்டட் ஆஸ் யூ செட். டெஃபினெட்லி வந்து அதுதான் இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. பார்ப்போம் சார், இந்தியாவா இங்கிலாண்டா, யாரு ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டா வழிகிறா, யாரு ஸ்பின்ன சூப்பரா போடுறா, ரெண்டையுமே நம்ம வந்து நாளைக்கு மேட்ச்ல பாத்துருவோம் சார். இந்த பேக் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங்லயும் பேக் வித் ஸ்பின்னர்ஸ் போலிங்லயும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஐ ஃபோர்சி இந்தியா இஸ் த சாம்பியன், ஒன்றும் டவுட்டே கிடையாது. டு ஃபினிஷ் ஆஃப் வந்து என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் முகமது அமீர் வந்து புலமினே இந்தியாவுக்கு எதிராக. இன்னைக்கு நான் வந்து முகமது அமீர் சொன்னா நான் ஒத்துக்கிறேன் பாஸ். ஏன்னா இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்றது அப்படியே சொல்லிருக்கலாம். சான்ஸ் சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இந்தியா இன்னைக்கு ஜெயிக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க மேட்சே ஆகல. நாளைக்கு ஜெயிச்சிடும். ஏன்னா விதவிதமா வளருவாங்க. தூக்கத்துல ஏந்தெல்லாம் இந்தியா கிடையாது போ போ அப்படியே போயிட்டு. ஆனா அதை சொல்லணும். அவங்க சொல்லதான் நம்ம நல்லா ஜெயிச்சுதான். அதனால கண்டிப்பா நம்ம ஜெயிச்சோம். ரைட், ஓகே சார். நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே அதுல வந்து உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். ஒரு பாண்டிங் நல்லா இருக்கு இந்தியன் டீம்ல. இந்த பாண்டிங்க்கு அங்க ஒரு பாண்ட் இருக்குது, குரூப் பாண்டுன்னு. அது கொஞ்சம் வீக் ஆகணும். அதை நம்ம நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுவோம் நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். ஆனால் ஃபேவரட் ஆர்.